ஜட்ஜு முன்னால வாக்குமூலம் கொடுக்குறான். இன் கேமரா ப்ரொசீடிங்ல வாக்குமூலம் கொடுக்குறான். 12 வயசு குழந்தைய கற்பழிச்சிருக்காங்க. 12 வயசு குழந்தை நான் சடலம் அடக்கம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு இன்னொரு வேறு இருக்குல்ல, மூஞ்சிக்கு ஆசிட் ஊத்திருந்தாங்க அப்படின்னு அந்த ஆளு சொல்றான். 17 வயசு குழந்தைய கற்பழிச்சுக்கிறாங்க. கற்பழிச்சப்ப அந்த குழந்தைய நான் அடக்கம் பண்றப்ப ஸ்கூல் பேக் இதெல்லாம் அங்கேயே தான் இருந்துச்சு. நான் தான் எடுத்து அதை எல்லாம் ஒன்னா சேர்த்து அடக்கம் பண்ணேன். 364 குழந்தைங்களை மாஸ் பொரியல் பண்ணிருக்காங்க, மாஸ் ரேப் பண்ணிருக்காங்க. பெல்டங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல இத்தனை நாளா எத்தனையோ பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இல்லைன்னா கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு சார்? அத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? பெண்கள் மேல பலாத்காரம் நடக்கிறப்போ ஈஸியா கேள்வி கேட்டுருவாங்க. அந்த பொண்ணு அந்த டைமுக்கு அங்கேயே போனா, அந்த இடத்துக்கு ஏன் போனா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஏன் போனா அப்படின்னு 1008 கேள்வி கேட்கலாம். ஆனா கோயிலுக்கு போன பொண்ணு ரேப் பண்ணி கொள்ளிட்டாங்கன்னா அந்த பொண்ணு கோயிலுக்கே போச்சுன்னு கேட்க முடியாதுல்ல. நல்லது பண்ணான்னு தான் ஜனங்களுக்கு வந்தோம். நம்பர் 1 நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ண, நம்பர் 1 நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ண. இப்ப எதுக்கு நான் இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டா வெளியே வரணும்? ஏன்னா இவனுங்க எல்லாருமே நாதாரிங்க. உங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க சவுக் சங்கர், சாட்டை துரைமுருகன், இன்னும் எக்ஸெட்ரா இந்த ரங்கராஜ் பாண்டே சார், அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க எல்லாம் இவங்களுக்கு கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி எச்ச பொறுக்கி மீடியாக்கள் இங்க இருக்குது, கர்நாடகால இருக்குது. காலை நக்குவாங்க.